முன்னாடி 2 வீடியோவில் பரசுராமரை பற்றி பார்த்தோம். அதாவது பரசுராமர் வந்து காமதேனுவை காப்பாற்றி கார்த்தவீரி அர்ச்சுனன்கிட்ட இருந்து ஜமத்கனி முனிவர்கிட்ட கொண்டு வரும்போது ஜமத்கனி முனிவர் வந்து அதாவது ஜமத்கனி முனிவர் பரசுராமர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீ எனக்கு மகன் ஆனாலும் கூட உனக்கு கிட்ட நிதானம் இல்லை, இன்னும் நீ அதிக தவம் இருக்கணும், நான் உனக்கு குருவாக இருந்து தகப்பனாக இருந்தும் குருவாகவும் இருந்தும் உனக்கு உபதேசம் பண்ணியுமே கூட உனக்கு போதுமான பொறுமையும் நிதானமும் வரல, அதனால் நீ வந்து எங்கேயாவது நீ உன்னோட குருவை தேடிப்போ, இங்கே ஆசிரமத்தில் இருக்காத, உனக்கு யார் குருன்னு தோணுதோ அவங்ககிட்ட போய் வந்து குருவாக ஏற்றுக்கிட்டு நீ அங்கே இருந்து அந்த நிதானத்தையும் அந்த தவ வலிமையும் பெருகிடுவா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அதுதான் கடைசி வீடியோவில் பார்த்தது. இப்போ அவர் வந்து போய் தொலைவிக்கிட்டு ரொம்ப தூரம் வந்து பார்த்தீங்கன்னா தொலைவிக்கிட்டு போக வடநாட்டில் இருக்கிற அந்த இமயமலை பக்கமாக போகிற வழியில் எல்லா இடத்துலையும் அவர் கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு எல்லா இடத்துலையும் உட்காந்து எந்த இடத்துல வரால தவம் இருக்க முடியுமோ மந்திர ஜபம் பண்ண முடியுமோ அந்த இடத்துலலாம் பண்ணிட்டு போய் தான் அங்கே கடைசீட்டில் ஒருத்தரை பார்க்குறாரு. அவர் வந்து ஒரு எளிமையாகவும் ரொம்ப ஏழ்மையான கிழிந்த ஆடைகளை வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கிற ஒரு பக்ரி மாதிரி தோற்றம் இருக்கிற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா மாடு மேய்ச்சிக்கிட்டு அவரை சுற்றி ஒரு 4 நாய்ங்க வந்து அவரை சுற்றி தெரியுது. அந்த மாதிரி இருக்கிறவரை பார்த்த உடனே பரசுராமருக்கு ஒரு எண்ணம் வருது, அவர் தான் குருன்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்குறாரு. அவரும் வந்து ஏற்றுக்கிட்டு அவருக்கு எல்லா விதமான வித்தைகளையும் கற்றுக் கொடுக்குறாரு. அவர் சகல வித்தைகளையும் அவருக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அதாவது வந்து போர் பயிற்சிகளும் சரி அல்லது மந்திர ஜபமும் சரி எல்லா விதமான இதையும் சக்தி வழிபாடு அந்த தாந்திரிக முறை எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்காரு. அதாவது அவர் தான் அந்த தாந்திராவை கற்றுக் கொடுத்தவர் அவர் தான் தாந்திரிக் அப்படின்னு சொல்கிறோமா அது. அதாவது தந்திரம் அப்படிங்கிறது தான் தாந்திரிக், மந்திரம் எந்திரம் தந்திரம், இதுதான் சாக்த வழிபாட்டோட மிகப்பெரிய ஒரு அமைப்புங்கிறது. இதுதான் சக்தியை வழிபடுறது தான் சாக்த வழிபாடு, கணபதியை வழிபடுறது கணாபத்தியம், முருகன் வழிபடுறது கௌமாரம், சிவனை வழிபடுறது சைவம், விஷ்ணுவை வழிபடுறது வைணவம். இந்த மாதிரி சக்தியை மட்டுமே பிரதானமாக வழிபடுறது, தேவியை வழிபடுறது சாக்தம். அவர் சாக்தத்தை கற்றுக் கொடுக்கறது அவர் தான் கற்றுக் கொடுக்கறது. இந்த சாக்தத்தில் மந்திரா எந்தரா தந்தரா, அதாவது இந்த 3 வகையான விஷயம் இருக்குது. அதாவது ஒரு எந்திரங்கிறது சிலையாவோ அல்லது வந்து சக்கரங்களாவோ இருக்கலாம். சக்கரம் அப்படிங்கிறது நாம் சர்க்கியூட்டை தான் சொல்கிறோம். இப்போ அந்த சக்கரம் வந்து ஒரு அந்த செம்பு தகட்டில் தான் எழுதுவாங்க. அதை இப்போ இருக்கிற எல்லா வகையான டிவைசஸ், அதாவது எலக்ட்ரானிக்ஸு கம்ப்யூட்டர் டிவைசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த பிரிண்டட் சர்க்கியூட் போர்டுங்கிற அந்த பிசிபியை திருப்பி பார்த்தோம்னா எல்லாம் காப்பர் பிளேட்டாக தான் இருக்கும். அந்த காப்பர் பிளேட்டில் வரைஞ்சிருப்பாங்க, கோடு கோடாக வரைஞ்சிருப்பாங்க. அதுதான் வந்து இத்தனை சேட்டலைட்லேருந்து எல்லாமே அந்த மாதிரி இருக்கிற ஒரு பிசிபியால் உருவான போர்டு தான். அந்த மாதிரி அந்த யந்திரம் அப்படிங்கிறது ஒரு செப்பு தகடில் வரையப்பட்ட கோடுகள், அதாவது சர்க்கியூட். அந்த மாதிரி இருக்கிற அந்த யந்திரத்தை வச்சு அந்த சர்க்கியூட்டுங்களுக்கு உண்டான ஒளியை, அதாவது மந்திரத்தை சொல்லி தேவையானதை இந்த பிரபஞ்சத்தில் அடையிறது. அது மட்டும் இல்லாமல் தேவையான தவசக்தியை, மனோ வலிமையை, புத்தியை எல்லாத்தையும் கொண்டு வர்றது. என்ன தேவையோ அது கிடைக்கும். அந்த மாதிரி அதுவும் ஒரு வகையான வழிபாடு. அதாவது முக்தி அடையிறதுக்கு உண்டான வழிபாடாகவும் அது இருக்கலாம், அரச வாழ்க்கைக்கும் இருக்கலாம், அல்லது சராசரி நம்மளோட குடும்ப வாழ்க்கைக்கும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அது அதுக்குன்னு தனித்தனி மந்திரங்கள், தனித்தனி உச்சாடனங்கள், அது அதுக்குன்னு தனித்தனி யந்திரம். டிவிக்குன்னு ஒரு சர்க்கியூட்டு, செல்ஃபோனுக்குன்னு ஒரு சர்க்கியூட்டு, ரேடியோக்குன்னு ஒரு சர்க்கியூட்டு, சேட்டலைட்டுக்குன்னு ஒரு சர்க்கியூட்டு, ராக்கெட் லான்ச்சிக்குன்னு ஒரு சர்க்கியூட் இருக்குது இல்லையா. அதுபோல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா செம்பு தகடில் வந்து பார்த்திங்கன்னா வரையப்பட்ட சர்க்கியூட்டுங்க, அதுதான் யந்திரம். யந்திரங்கிறது தகடில் வரைஞ்சிருக்கலாம், அல்லது ஒரு கல் சிலையாக இருக்கலாம், அல்லது ஒரு ஐம்பொன் சிலையாக இருக்கலாம். இந்த மாதிரி எதை வேணாலும் ஒரு யந்திரமாக பயன்படுத்தி அதற்குரிய மந்திரம், பொதுவான மந்திரம் இல்லை, அதற்குன்னு அதற்கு பொருந்தக்கூடிய ஒரு மந்திரத்தை சொல்லி இதை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறதை தான் தந்திரம்னு சொல்கிறாங்க. மந்திரம் எந்திரத்தை வச்சு மந்திரம் சொல்லி பண்ணுற அந்த வழிபாட்டுக்கு பேர் தந்திரம். அதனால் தாந்திரா அப்படிங்கிறத
அவருக்கு கற்றுக் கொடுக்குறாரு. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எந்த விதமான அஸ்திரங்களை வேணாலும் உருவாக்கலாம். பிரம்மாஸ்திரம், நாகாஸ்திரம் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எந்த அஸ்திரங்களை வேணாலும் வில்லில் நான் இது பிரம்மாஸ்திரத்தை அனுப்பலாம், பிரபஞ்சத்தையே கட்டுப்படுத்தலாம், பிரபஞ்சத்தை அழிக்கலாம், எதிரிகளை நாசம் பண்ணலாம், அதே மாதிரி மழையை வர வைக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதாவது இப்போ இயற்கையை வந்து இயற்கக்கூட முழுசும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்பு ஏற்படுத்திக்கூடிய ஒரு வழி தந்திரம். அந்த தந்திராவையும் எல்லா விதமான வித்தைகளையும் பல ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா பரசுராமருக்கு அந்த அவரோட குரு, அதான் அந்த ஏழ்மையான வடிவில் எளிமையான உடையும் ஏழ்மையான வடிவமும் கிழிந்த உடைகளும் ஒரு மாடும் எப்பவும் 4 நாய்களும் சுற்றி இருக்கிற அந்த குரு வந்து என்னென்னமோ வித்தைகள்லாம் கற்றுக் கொடுக்குறாரு. எல்லாம் பல ஆண்டுகள் கற்றுக் கொடுத்த பின்னாடி அவர் வந்து பரசுராமர் கிட்ட சொல்கிறார், அதாவது உனக்கு தேவையானதை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு, எல்லா விதமான வந்து பார்த்தீங்கன்னா வித்தைகளையும் உனக்கு கற்றுக் கொடுத்தாச்சு, நீ இதை பயன்படுத்தி வந்து நீ நல்வழியில் போ, தர்மத்தோட வழியில் போ, உனக்குன்னு நிறையா காரியங்கள் இருக்குது. ஏன்னா அவர் பரசுராமர் வந்து விஷ்ணுவோட அவதாரமாச்சே, அதனால் அவர் இன்னும் பண்ண வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்குது, அதெல்லாம் போய் செய். சாக்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து பிரபலமடைய செய், சாக்தம் ஓ மூலமே வந்து பார்த்தீங்கன்னா பெருகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த குரு அவர்கிட்ட வழி அனுப்புறதுக்கு போதும் கற்றுக்கிட்டதெல்லாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த குருவே சொல்கிறார் பரசுராமர்கிட்ட, பரசுராமா நீ எனக்கு மிக சிறந்த சிஷியனாக இருந்த, உன்னை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்பான அழகாக கற்றுக்கிற குரு பக்தி இருக்கிற ஒரு சிஷியன் கிடைச்சது பெரிய விஷயம். அதனால் நீ முழுமையாக என்னோடய வித்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரகிச்சிக்கிட்ட, நான் சொல்லிக் கொடுத்த வித்தைகள் அத்தனையும் நீ புரிஞ்சுக்கிட்ட, நான் பரப்ப வேண்டிய தாந்தராவை அந்த சாக்தத்தை நீ பரப்ப போகிற, உன்னால் நிறையா மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுக்கு உருவாக போகுது, அதனால் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அதை நினச்சி உனக்கு என்ன வர வேணும் கேளு, எந்த வரம் கேட்டாலும் நான் தரேன் அப்படிங்கிறார். இது பல ஆண்டுகள் கழித்து எல்லா வித்தைகளையும் எல்லா பூஜைகளையும் எல்லா மந்திர ஜபமும் எல்லா தவ வாழ்க்கையும் எல்லாத்தையும் வந்து ஒரு குருக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட பின்னாடி கற்றுக்கிட்ட சிஷியனை மெச்சி குரு வந்து பார்த்திங்கன்னா உனக்கு என்ன வர வேணும்னு கேளுன்னு கேட்குறாரு. அதுக்கு பரசுராமர் கேட்குறாரு, குருவே நான் இந்த வித்தைகளெல்லாம் பிரயோகிக்கிறப்ப உன்னோட குரு யார் அப்படின்னு கேட்பாங்க, அதனால் நீங்கள் யாருன்னு எனக்கு சொல்லணும், நீங்கள் கடவுளோட ரூபன்னு மட்டும் எனக்கு தெரியும், அதனால் நீங்கள் யார் அப்படிங்கிறதையும் உங்களோட உண்மையான தரிசனத்தையும் எனக்கு காட்டணும் அப்படின்னு வந்து சிஷ்யன் கேட்குறாரு. எப்படி குரு சிஷிய உறவு? அத்தனை ஆண்டுகள் கழிச்சும் கூட குரு யார், எங்கேருந்து வந்தார், அவர் அப்பா அம்மா யார், அவரோட பூர்வீகம் என்ன, எதை பற்றியுமே கேட்கல. குரு வாரி வழங்கிறதுக்கு தயாராக இருக்கிறப்ப அவர் கேட்டது உங்களோட பேர் என்ன, ஏன்னா நான் இந்த வித்தையெல்லாம் பிரயோகிக்கிறப்ப உங்களோட குரு யாருன்னு கேட்கும்போது நான் சொல்லணும் இல்லையா, அதுக்காக உங்களோட பேரும் நீங்கள் யாருங்கிற உண்மையான தரிசனத்தையும் எனக்கு கேட்கணும்னு கேட்குறாரு. இப்படி இருக்கணும் கற்றுக்கிறவங்களுக்கு அந்த ஒரு அடக்கம், அந்த பண்பு, ஒரு அமைதி, குரு மேலே முழுசும் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை, முழு சரணாகதி, குரு எது சொன்னாலும் நன்மைக்காக தான் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும். கற்றுக்கிறவங்களோட தகுதி இது. நிறைய பேர் சொல்லலாம், எங்கங்க இப்போலாம் கற்றுக் கொடுக்குறவங்க, அதாவது ஆச்சாரியா வேற குரு வேற. ஆச்சாரியர்கள்ங்கிறது பணம் வாங்கிட்டு வித்தையை விற்கிறவங்க, வித்தையை கற்றுக் கொடுக்குறவங்க, அவங்க ஆச்சாரியர்கள். குருங்கிறவர் எந்த விதமான அப்பொழுக்கும் இல்லாமல், எந்த விதமான வந்து வியாபார நோக்கமும் இல்லாமல், அன்பே உருவா அந்த வித்தையை வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆளுங்களுக்கு, தர்மத்தோட வழியில் சத்தியத்தோட வழியை போகிறவங்களுக்கு அந்த வித்தையை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல மட்டுமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் குரு. அது மட்டும் இல்லை, நாம் எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி, அதாவது நான் நல்ல சிஷியனாக இருந்தாலும் இப்போ எங்கெங்க நல்ல குருவெலாம் இல்லைங்க,
அப்படிம்பாங்க. நாம் நல்லா வந்து கற்றுக்கிறவன் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அமைதியானவனா, அன்பானவனா, பணிவானவனா, சரணாகதி உள்ளவனா, குருவை முழுசும் நம்புறவனா இருந்தால் ஒழிய அவனுக்கு நல்ல குரு கிடைக்க மாட்டார். நல்ல மாணவன்கிற தகுதி இருந்தால் தான் நல்ல ஆசிரியரே கிடைப்பார். அந்த மாதிரி அந்த சிஷ்யன் கேட்டதே உங்கள் பேர் என்ன அப்படின்னு தான். அப்போ தான் அவர் சொல்கிறார், அவரோட தரிசனத்தை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறார். நான் தான் தத்தாத்திரேயர், நானே மும்மூர்த்தி, நானே சிவன், நானே விஷ்ணு, நானே பிரம்மா. என்னை சுற்றி இருக்கிற அந்த 4 நாய்களும் 4 வேதங்கள். நான் வந்து அனுசுயா தேவிக்கும் அத்திரி ரிஷியும் அனுசுயா தேவியும் குழந்தைங்க இல்லாத மிகப்பெரிய தவம் இருந்து சிவனையும் விஷ்ணுவையும் பிரம்மாவையும் 3 பேரையும் வேண்டி மிகப்பெரிய யாகம் நடந்து பல ஆண்டுகள் தவம் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அனுகிரகத்தால் நான் அவங்களுக்கு மகனாக பிறந்தவன். நான் தான் தத்தாத்திரேயர் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் பரசுராமர் அவரோட தரிசனத்தை பார்த்து அவரோட பாத கமலங்களில் விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வரார். ரொம்ப நீண்ட பயணத்துக்கு அப்புறம் தன்னோட அப்பா இருக்கிற ஜமத்கனி முனிவர் இருக்கிற ஆசிரமத்துக்கு வரார். பல ஆண்டுகளுக்கு அப்புறம் அவர் வந்துட்டு இருக்கிறப்பவே அங்கே ஒரு நிகழ்ச்சி நடக்குது. ஏன்னா தத்தாத்திரேயரை தன்னோட தகப்பனும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது தத்தாத்திரேயர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பரசுராமர் வந்து சிஷியனாக இருந்து நிறைய வித்தைகளும் ஒழுக்கங்களும் பணிவையும் அந்த சாத்வீக குணத்தையும் அவர் கொண்டு வந்திருக்கிறாருங்கிறத வெளிப்படுத்தணும் இல்லையா உலகத்துக்கு. பரசுராமர் கற்றுக்கிட்டாருங்கிறத வெளிப்படுத்துறதுக்காகவும் அவரை வந்து பார்த்தீங்கன்னா அவர் கற்றுக்கிட்டாரா, அவருக்கு சாத்வீகமான குணம் வந்துருச்சா, நிதானம் வந்துருச்சாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அங்கே ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்குது இவர் போகிறதுக்கு முன்னாடியே. அதாவது ஜமத்கனி முனிவர் மனைவி ரேணுகாதேவி, அதான் பரசுராமரோட அம்மா. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் வந்து ஜமத்கனி முனிவர் அன்றைய பூஜைக்கு தேவையான அதுக்குண்டான இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவை இவ்வளோதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அந்த திதி அந்த நேரம் நெருங்கிட்டு இருக்குது. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த பூஜைக்கு தேவையான தீர்த்தம் எடுத்துகிட்டு வர்றதுக்காக அங்கே அந்த இதை ஒட்டி ஓடிட்டுருக்கிற ஆசிரமத்தை ஒட்டி ஓடிட்டுருக்கிற ஆற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க போகிறாங்க, ரேணுகாதேவி போகிறாங்க. அங்கே போகிறப்ப இவங்க குனிஞ்சு அந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தீர்த்தத்தை வந்து அந்த குடத்தில் எடுக்கும் போது அந்த தண்ணியில் நல்லா அழகாக வெளிச்சமாக ஒளிப்பிளம்போட 2 வந்து பார்த்திங்கன்னா தேவர்கள், அவங்க வந்து அந்த இடத்துல காந்தர்வர்கள் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. மகிழ்ச்சியாக மேலே போகிறத அவங்க பார்க்குறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துடுது, அடடா எவ்வளோ அழகாக ஒத்துமையாக இருக்கிறாங்க அவங்க அந்த காந்தர்வர்கள். நம்ம மகனுக்கும் பரசுராமருக்கும் இந்த வயசு ஆகிருக்கும், அவருக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணோம்னா அவங்களும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காந்தர்வர்கள் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக நினைக்கிறாங்க. அந்த அம்மா ஒரு தாய்ங்கிற முறையில் அதை நினைக்கிறாங்க. அதை பார்த்துக்கிட்டு அந்த காந்தர்வர்கள் இருக்கிற அந்த கோலம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்க இருக்கும்போது நேரம் கடந்து போயிடுது. அங்கே ஜமத்கனி முனிவர் வந்து அந்த திதிக்குள்ளே அந்த பூஜையை முடிக்கிறதுக்கு தவிக்கிறார், தீர்த்தம் வரலையேன்னு சொல்லி. இவங்க போகிறப்ப லேட் ஆகிடுது. அங்கே போகும்போது ஜமத்கனி முனிவருக்கு கோபம் வந்துடுது. அவரோட தன்னோட ஞானத்தால் அதை உணர்ந்துடுறாரு. எதனால் அம்மாவுக்கு அந்த அம்மா லேட்டாச்சு, எதனால் அவங்க இந்த மாதிரி காலதாமதமாக வராங்க அப்படிங்கிறத அவர் வந்து கண்டுபிடிச்சிட்றாரு. வந்ததும் அவருக்கு பயங்கர கோபம் வருது. உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஜைக்கு தேவையானதை நான் வந்து கேட்குறேன், உன்னோட கணவர் அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் நீ உனக்கு எப்படி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கவனச்சிதறல் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி இன்னும் அவங்களோட மகன்கள், அதாவது ரேணுகாதேவிக்கும் ஜமத்கனி முனிவருக்கும் பிறந்த மகன்களை கூப்பிட்டு ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு உங்கள் அம்மாவோட தலையை வெட்டு
அதுதான் உங்கள் அம்மாவுக்கு நான் கொடுக்குற தண்டனை, ரேணுகாதேவிக்கு கொடுக்குற தண்டனை ஜமத்கனி முனிவர் சொல்கிறார். எல்லாருமே மறுத்துடுறாங்க. 4 பேர் இருக்கிறாங்க, 4 மகன்களுமே தாயை என்னால் வெட்ட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரேணுகாதேவி வெளியே நின்றுட்டுக்கிறாங்க. இவர் குடிலுக்குள்ளே இருந்துக்கிட்டு எல்லாம் சொல்கிறாரு, அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் பரசுராமர் வந்து சேர்றாரு. அங்கேருந்து தத்தாத்திரேயர் கிட்ட இருந்து வந்து சேர்ற நேரம், அந்த நேரத்தில் அவர் வரார். வந்த உடனே தாய்கிட்டையும் தகப்பன்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு, தாய் வெளியே நிற்கிறதுனால ஆசீர்வாதம் வாங்கிட்டு, தகப்பன்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு, என்ன குழப்பம் தந்தையே அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதிரி நடந்தது, உங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சரியான நேரத்துக்கு வரல, அவங்களுக்கு கவனம் சிதறி போயிடுச்சு, அதனால் நான் அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுத்துருக்குறேன், அவங்களோட தலையை வெட்டணும். இவங்க யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க, நீ செய், இந்தா போய் தலையை வெட்டிட்டு வா அப்படிங்கிறாங்க. இவர் எந்த மறுபேச்சுமே இல்லாத தன்னோட பரசை எடுத்துக்கிட்டு தாய்கிட்ட வராரு தலையை வெட்டுறதுக்காக. அந்த சமயத்தில் அந்த ஆசிரமத்தில் வேலை செஞ்சிட்டு இருக்கிற ஒரு வேலைக்கார பொம்பளை, அந்த அம்மா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தாதி பெண், அவங்க வந்து சின்ன வயசில் இந்த குழந்தைங்களெல்லாம் வளர்த்துனது, வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குற அம்மா. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பரசுராமரை வேண்டாம், அம்மாவை அந்த மாதிரி வெட்ட வேண்டாம் அப்படின்னு அவங்க ஒரு பாசத்தில், ஒரு பதட்டத்தில் ஓடி வந்து தடுக்கிறாங்க. தடுக்கும் போது பரசுராமர் வந்து ஜமத்கினி சொன்னதை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை அப்படிங்கிற மாதிரியும், அவரே தனக்கு குரு, ஜமத்கினி முனிவரே குரு என்ன சொன்னாலும் செய்யணும், ஏன் எதுக்கு அப்படிங்கிற கேள்வியே வரக்கூடாது. ஏன்னா குரு சொல்கிறது சிஷியனை விட முழுசும் உணர்ந்து தான் சொல்லுவார், அதில் எப்படி குற்றம் குறை இருக்கும். அதனால் முழுமையாக, ஏன்னா குருவே பிரம்மா, குருவே விஷ்ணு, எல்லாமே குரு தான். மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னா எண்ணிக்கை இல்லை, மாதா பிதா 2வது, 3வது குரு, 4வது தான் தெய்வம்னு கிடையாது. மாதா பிதா குரு, மாதாவும் பிதாவும் குருவே, குரு தெய்வம், குருவே தெய்வமும், குருவே எல்லாம். மாதா பிதா குரு, மாதாவும் பிதாவும் குரு, குரு தெய்வம் இப்படின்னு தான் அர்த்தம். எல்லாமே குரு தான். அதனால் மாதா பிதா குரு, குரு தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கிறதுக்கு ஏற்றாப்படி அவர் உடனே வெட்ட போகிறாரு. அதை தடுக்கிற அந்த அம்மாவையும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தாதி பெண்ணையும் தன்னோட பரசுவால், கோடாரியால் வெட்டிடுறாரு கழுத்தை. தலை தனியாக, உடம்பு தனியாக போய் விழுவுது. அடுத்தது தாயவும் போய் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அதாவது ரேணுகாதேவியும் தன்னோட பரசுவால், அதான் கோடாரியால் அந்த அம்மாவோட கழுத்தவும் வெட்டிடுறாரு. அந்த அம்மாவோட தலையும் உடம்பும் தனித்தனி துண்டாக விழுவுது. வெட்டிட்டு 2 தலையும் எடுத்துகிட்டு போய் குடிலுக்குள்ளே இருக்கிற ஜமத்கினி முனிவர்கிட்ட, குருவே தந்தையே, நீங்கள் சொன்ன மாதிரி நான் செஞ்சிட்டேன், இந்தாங்க அப்படின்னு சொல்லி தலையை கொடுக்குறார். உடனே ஜமத்கினி முனிவர் வந்து, பரசுராமா, உனக்கு முழு சரணாகதி வந்துருச்சு, குருவே சரணம், குருவை மீறி எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நீ முழுசும் உணர்ந்துட்ட, நீ மிக சிறந்த சிஷியன், நீ என்னோட சிஷியன் இல்லை, நீ எனக்கு சிஷியனாக இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு நான் உன்னை அனுப்பினேன். ஆனால் நீ அங்கே போய் தத்தாத்திரேயரோட வந்து பார்த்தீங்கன்னா வழிகாட்டுதலில் அவருக்கு சிஷியனாக இருந்து நீ வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான ஒரு சிஷியனாகவும் முழுமை அடைஞ்சிட்ட. உனக்கு என்ன வர வேணும் கேள் அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு அவங்க 2 பேர்த்தையும் உயிரையும் எழுப்பணும், மறுபடியும் அவங்க 2 பேரும் எனக்கு உயிரோட வேணும், என்னோட தாயும் அந்த தாதி பெண்ணும் அப்படிங்கிறார். சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறார்.
அதுதான் குரு. குரு வந்து ஆளை என்ன வேணாலும் செய்ய முடியும். ஏன்னா மாதா பிதா குரு, குரு தெய்வம். அதாவது குருவே பிரம்மா, குருவே விஷ்ணு, குருவே தேவன் மகேஸ்வரன். அந்த குரு தான் சாட்சாத் பரபிரம்மம். குரு தான் துணை. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை குருவே நமக. குரு தான் எல்லாமே. அதனால முழு சரணாகதியும் அவர்கிட்ட இருந்து கிடைச்சிருக்குது. அதுக்கு காரணம் தத்தாத்திரேயரே, உன்னை இந்த மாதிரி நிதானம் இல்லாத இருந்த உன்னை முழு சரணாகதியை கொடுத்து எல்லா வித்தைகளையும் கற்றுக் கொடுத்த அந்த மும்மூர்த்தி வந்து தத்தாத்திரேயரே, மும்மூர்த்தியோட அவதாரமான தத்தாத்திரேயர் தான். விஷ்ணு குரு, பிரம்மகுரு, ருத்ரகுரு பாயிமாம், சத்தியகுரு, நித்தியகுரு, தத்தகுரு, ரக்ஷமாம். அவர் தான் தத்தாத்திரேயர். அவரோட சிஷ்யன்தான் பரசுராமர். உடனே இவர் என்ன பண்ணுறாரு, பரசுராமர் அதான் வரம் வாங்கிட்டார் இல்லையா ஜமத்கினிகிட்ட இருந்து. அவரோட கமண்டலத்தில் அதாவது ஜமத்கினி கமண்டலத்தில் இருக்கிற அந்த தீர்த்தத்தை கொடுத்து அந்த தீர்த்தத்தை கொண்டு போய் அவங்க தெளித்தா அவங்க உயிர் வந்துடும். உடனே வெளியில் ஆசையாக ஓடுறாரு, தாயை உயிர்ப்பிக்கலாம்னு. அங்கே போகிறப்ப அவருக்கு உடம்பு தெரியல, மாற்றி வச்சிட்றார் தலையை. அதாவது ரேணுகாதேவியோட தலையை அந்த தாதி பெண்ணோட உடம்புலையும், முரட்டு உருவம், அது உருவம் முரட்டு உருவம். ஆனால் முகம் வந்து ரேணுகாதேவியோட முகம், தாதியோட உடம்பு ரேணுகாதேவியோட தலை. ரேணுகாதேவியோட உடம்புல அந்த தாதி பெண்ணோட தலையை கொண்டு போய் மாற்றி வச்சிட்றார். அது தெரியாமல் தீர்த்தத்தையும் தெளிச்சிடறார். 2 பேரும் உயிரோட இருந்துச்சுக்கிறாங்க. தாயோட உடம்பும் தாதியோட தலையும் ஒரு பெண், தாயோட உடம்பும் தாதியோட தலையும் ஒரு பெண், 2 பெண்கள். இப்போ யார் அம்மான்னு சொல்றது? உடம்பையா தலையவா? 2மே தாய் தான். எல்லா பெண்களும் தாயே. அதனால ஜமத்கினி முனிவர் அதை வந்து பார்க்குறார். இதெல்லாம் காரண காரியமாக தான் நடந்தது. அந்த முரடான உருவமும், அதாவது தாதியோட உருவமும், கருணை ததும்புற முகமும் இருக்கிற அந்த பெண்ணே காளி. அதாவது முரட்டு உருவம், கருணையுள்ள முகம், அன்பு ததும்புற முகம், அவதான் காளி. மென்மையான உடம்பு, முகம் கண்டிப்பான முகம், அவதான் மாறி. மாரியும் காளியுமா இருந்தாங்க. காளியோட உடம்பு தாதி, இது தலை ரேணுகாவு. மாரியோட உடம்பு ரேணுகாதேவி, இது தலை தாதி. இது இவங்களே காளி மாரி என்ற 2 அம்மன் சக்திகளாக கலியுகத்தில் பக்தர்களோட வேண்டுதலுக்கு அருள்பாலிச்சு பக்தர்களையும் பெண்களையும் காப்பாங்க இவங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி ஜமத்கினி முனிவர் ஆசீர்வாதம் பண்றார். குருவே துணை.